கடைசியா இந்த மேட்சோட ஃபைனல் கிராண்ட் ஃபினாலே வந்தாச்சு. நமக்கு இந்த கமிட்டிக்கு பிரைஸ் கொடுத்த எல்லா பெரியவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அப்புறம் இந்த ஃபைனல் விளையாடுற 2 டீம் செட்டியார்பட்டி வெர்சஸ் மூணூர் வின்ஸ்டார் மூணூர் 2 டீமும் இருக்காங்க. வீடியோ மாதிரி கடைசியா போட்டுருவோம். ரெண்டு டீமுமே நல்லா ஆடினாங்க. நல்ல டீமை ஜெயிச்சு ஃபைனலில் இருக்காங்க. எல்லா மேட்சையும் பாருங்க. நல்ல ஒரு டிரைவ் லெஃப்டில் இறங்குறாங்க. பேட்டிங் ஷாட் குட் ஃபீல்டிங் பாண்டியனை. இந்த ஃபினாலேக்கு கமிட்டி வந்து 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சு பெஸ்ட்டு டீம்னு சொல்லலாம். 2 டீமுமே நல்ல டீமை ஜெயிச்சு ஃபைனலில் இருக்காங்க. நல்லா இருக்கும் இந்த மேட்ச். 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பவுலர் யூஸ் பண்ணணும். பேட்ஸ்மேன் 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க. தீபன் மற்றும் சூர்யா. இங்கே 3 கிராமம் அலர்கோயில் வட்டாரம் பவுலிங் எப்பயும் போல செந்தில் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண. ஒன் ஆஃப் த லாஸ்ட் மேட்ச் ஆன் திஸ் டோர்னமெண்ட். நல்ல மேட்சாக இருக்கும். ஸ்ட்ரைக்கிங் எண்டில் தீபன், நான் ஸ்ட்ரைக்கிங்கில் சூர்யா. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண செந்தில். ஃபர்ஸ்ட் ஓவர் பெஸ்ட் ஓவர் போட செந்தில் ஃபர்ஸ்ட் பால். இந்த இறுதி போட்டிக்கு முதல் பாலே அங்கே ஆளே இல்லை. 4 அங்கே கஷ்டப்பட்டு தான் போகுது பந்து, ஆனால் போயிருச்சு 4. ஃபர்ஸ்ட் பாலே இங்கே 4 மாற்றிருக்காரு தீபன். செகண்ட் பால் நல்ல பால் அங்க தடவி அடிச்சிருக்காரு. 6 பார்ப்போம். 6 முதல் பால 4ஆவும் அடுத்த பால் 6ஆவும் குயிக்கா 2 பாலுக்கு 10 ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு தீபன். பார்த்துட்டேன் தீபன் அடிக்கிறது சைஸாக அடிப்பார். அதாவது பெருசாக சுத்த மாட்டார். பாலை பார்ப்பார், எடுத்து தான் விடுவார். ஆனால் கரெக்டாக போகும். பெரிய பிக் ஹிட்டர் கிடையாது. ஆனால் அவராச்சும் டாட்டு போடுறது பெரிய விஷயம். பால் அடுத்ததாக ஆளே இல்ல. பாலு அங்க ஒரு 6 கொடுத்துருக்காங்க. லைன் அப் பால் 6. அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியிலே பட்டிருக்கு. சரியா தெரியல, நான் சொல்றேன். 3 பாலுக்கு இங்க குக்கா 16 ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு தீபன். 4th பால் ஃபீல்டர் வச்சிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங். சிறிய தடுமாற்றம். ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. ஒரு ரன் ஃபீல்டிங் அலோவ் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஆக்கிட்டாங்க. இங்க சின்ன மிஸ்டேக். பட்டிருந்தா அவுட்டு, பட்டிருக்கான்னு தெரியல. பால் இந்த பால் பட்டுருச்சு. 6. போன பால் ட்ரை பண்ணாரு, படல. ஆனா இந்த பால் பட்டுருச்சு. நம்ம பேட்டிங் அண்ணா கிரவுண்டை பொறுத்தளவு சேசிங் தான் பெஸ்ட். ஏன்னா எவ்வளோ ரன் அடிச்சாலும் திருப்பி அடிக்கலாம். அதனால இந்த எவ்வளோ ரன் அடிச்சாலும் 10. அந்த மைண்ட் செட்டில் தான் தீபன் ஆடுவாங்க. எவ்வளோ அடிச்சாலும் இது 10ன்ற மைண்ட் செட்டில் ஆடணும். வழி இல்லை. ஏன்னா 30, 32, 33 எல்லாத்தையும் 2 ஓவர் திருப்பினாங்க. அவரோட லாஸ்ட் 1 பால். இந்த பால் எப்படியாவது போட்டால் போதுன்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. நல்ல ஐடியா. லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால். டாஸ் பால் இங்கே கேட்சான்னு பார்ப்போம். வர முடியல பாலுக்கு. சிங்கிள். 1 ரன் ஓடி இருக்காங்க. இதோட இந்த ஓவர் முடியுது. ஓவருக்கு 25 ஆடி இருக்காங்க. வின்ஸ்டார் மூணூர். செகண்ட் ஓவர் போட அங்கே பவுலிங் எண்டில் ராமரோட ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஹைட் தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு தெரியல. 6 லைன் நம்பர் 6 கொடுத்துருக்காங்க. பவுலரை பாம் வெல்கம் பண்ணியிருக்காரு இங்க தீபன். தான் செஞ்ச 2வது ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே 6. நல்ல பேட்டிங்னா. செகண்ட் பால் செகண்ட் ஓவரோட செகண்ட் பால். ஆளே இல்ல. 4 ரன்களே பெறுமா? 4 ஆகுமா? இல்ல ஃபீல்டர் போயிட்டாரு. அருமையான ஒரு தடுப்பு பணி. 2 ரன்னுக்கு மேல ஓட மாட்டாங்க. இந்த அடிக்கு பண்ணிட்டாங்க. ஓட்டங்கள் 2 மட்டும். பால் குத்தி போட்டாரு, அங்க அடிச்சாரு. 6. நல்ல ஒரு ஹிட்டுங்க. எங்கேயோ அடிச்சாரு இந்த பால.
இந்த ஓவர்ல மட்டும் 3 பாலுக்கு 2 6 எடுத்துட்டு வந்துட்டாரு தீபன். அவர்களுக்கு குட் ஷாட் தீபண்ணா. 4th பால் நல்ல பால். இங்கே ஆளே இல்ல. அருமையான அடி. 2 ரன் ஓடுவாங்க, அதுக்கு மேல 4 ரன்களை பெறுமா. 2 ரன் ஓடிட்டாங்க, இல்லை. அதுக்கு மேல ஓட மாட்டாங்க. எல்லா பாலும் தீபன் 2 ரன்களை நினைப்பாரு பெற்றது. ஸ்ட்ரைக்கிங்ல. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டும் கூட. 5வது பால் 5th பால் நல்ல பால். விக்கெட்டான்னு பார்ப்போம். ஐசான் பால் பவுலர் கேட்ச். பலிக்கு பலி பந்து வீச்சு 2 6 அடிச்சிருந்தாலும் அவரோட முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு அங்க ராமர். நல்ல பவுலர் ராமர், நல்ல பேட்டிங். அவரோட இந்த போட்டியில் மேட்ச் 5 முடிவுக்கு வருது. விளையாசிய நல்ல இன்னிங்ஸ், தீபன் நல்ல அவர்களுக்கு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு கமிட்டி தீபன் அண்ணா. சார்பாக வெல் பிளே. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல அழகர், நியூ பேட்ஸ்மேன் அழகர், பிக் ஹிட்டர். அவனும் பெரிய 6 அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான். நல்ல பால், நல்லா தன் சந்தித்த முதல் பாலையை 6 மாத்திருக்காருங்க அழகர். நல்ல பேட்டிங். 3rd ரவுண்ட்லயும் தான் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாரு அழகரனை. இந்த மேட்ச்லயும் தான் சந்தித்த முதல் பந்தே 6 மாத்தினாரு அழகர். நல்ல பேட்டிங். ஓவருக்கு 47 ஆடி இருக்காங்க இங்க வின்ஸ்டார் மூனூர். ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து நல்ல பேட்டிங். 2 ஓவர்கள். 3rd ஓவர் போட பவுலிங் எண்ட்ல தமிழ். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்த சூர்யா இப்பதான் ஸ்ட்ரைக்குக்கே வராரு. சூர்யா சந்தித்த முதல் பந்து மாறு. வாட் அ ஷாட், வாட் அ ஹிட், வாட் அ பேட்ஸ்மேன். நல்ல ஹிட். எல்லாருமே வந்த முதல் பாலே 6 அடிக்கிறாங்க. நல்ல பேட்டிங். நல்லா இருக்கு மேட்ச். இன்னைக்கு மேட்சே நல்லா இருக்கு. செகண்ட் பால் டாஸ் பால் தொங்கிருச்சு. உள்ளே தொங்கிருச்சு. அங்க கேட்சான்னு பாப்போம். அண்ணனை விட மாட்டாரு. பலிக்கு பலி பந்து வீச்சு அடிச்சா உன்னை அவுட் ஆகுவேன் அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு அங்க தமிழ். நல்ல பேட்டிங் சூர்யா. நியூ பேட்ஸ்மேனா வினோத் அண்ணன். அவர் தான் சண்டீர் டீமோட பேட்ஸ்மேன். எங்கள் ஊரோட நட்சத்திர வீரரும் கூட. எங்களுக்கெல்லாம் கிரிக்கெட் சொல்லி கொடுத்தவரும் கூட சொல்லலாம். நல்லா ஆடுவார். நல்லா ஆடுங்கண்ணே. 3 பால் இருக்கு. இல்லை, இன்னும் ஓடிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு ரன் ஓடிடுவாங்க. கீப்பரே போயிட்டாரு. 1 ரன்னுக்கு மேலே ஓட மாட்டாங்க. அழகரண்ணன் ஸ்ட்ரைக் கொண்டு வர பார்ப்பாங்க. அதான் பண்ணியிருக்காங்க. 4th பால் கேட்சான்னு பார்ப்போம். பிடிக்க முடியாது. பொத்துருச்சுங்க. ஃபீல்டரை பொத்து போயிருச்சு. ஃபீல்டிங் எடுத்துட்டாரு. 2 ரன்னோட நின்றுவாங்க. அதான் நல்ல பால். 2 ரன் போயிருக்கு. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல 1 ரன் 2 ரன் போனா சந்தோஷம். 6-4 போகாம பந்து போட்டாவே பெரிய சாதனையா தோணுது இந்த மேட்ச்ல, இந்த நாள்ல. 5th பால் தொங்கிருச்சு. கீப்பரே பிடிப்பாரு. வெல் கேட்ச். நல்லா தான் போட்டிருக்காரு. ஒரு 6 போனாலுமே அடுத்தடுத்த பால நல்லா போட்டிருக்காருங்க தமிழ். நியூ பேட்ஸ்மேன் கடைசி ஒரு பந்த சந்திக்க நியூ பேட்ஸ்மேன் பொப்பனாமல்லன்னு நினைக்கிறேன், இல்லை கனியன் வராரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் ஆட பொப்பனாமல்லண்ணே. அவர் பொப்புன்னு கூப்பிடுவாங்க சாட்டா. அந்த பேர் நல்லா இருக்கும். ஆல் த பெஸ்ட் பொப்பனா. லாஸ்ட் 1 பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால். இதுவும் மாறும். 6. அனைத்து பேட்ஸ்மேனுமே வந்த எல்லா பேட்ஸ்மேனுமே முதல் பால் 6 அடிச்சிட்டாங்க. என்னன்னு தெரியல, அந்த டீமோட ராசியா இல்லை தேவோட ராசியா என்னன்னு தெரியல. நல்லா ஆடி கொடுத்துருக்காங்க. நல்ல டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவர் ஒருத்தருக்கு அந்த டார்கெட் 10 தான் தெரியல. மேட்ச் முடியும் போது தெரியும். கமிட்டியின் சார்பாக நல்ல பேட்டிங். வாழ்த்துக்கள். 3 ஓவர் ஆடி இருக்காங்க. 62 ரன். 3 ஓவருக்கு 62 ரன் ஆடி இருக்காங்க. 63 டார்கெட் ஏசிபி 62 ரன்களை நல்ல மேட்ச். கண்டிப்பா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு வேணும். 3 ஓவர்கள். டீம் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. தீபன் அண்ணன் நல்லா பேசுவார். அவர் கூட நான் விளாண்டுருக்கேன் இதே அழகர் கோயிலுக்கு. நல்லா கொண்டு போவார் மேட்சை. நல்லா இருக்கும். பேட்ஸ்மேனா இங்கே மண்டபட்டு பிரவீன் 2 பேர் வராங்க. இதே காம்பினேஷன்ல தான் நல்லா இருக்கும் மேட்ச். பாருங்க, அவங்களுக்கு தேவையோ ஒரு 10 டாட்டு, இவங்களுக்கு தேவையோ ஒரு 10 6. அந்த மைண்ட் செட்டில் தான் வருவாங்க. 10-6 ஓவருக்கு 3 அடிக்கணுன்ற கான்செப்டில் தான் வருவாங்க பேட்டிங். அந்த மைண்ட் செட்டில் தான் நடக்கும் மேட்ச். கண்டிப்பாக பாருங்கள்.
அங்கே வின்ஸ்டார் டீமுக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போட தீபன் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஓவர் போட நல்ல தொடக்கம் தேவை இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா. ஏன்னா அந்த ஒரு விக்கெட் முக்கியமான விக்கெட். பேட்டிங் எண்டில் மண்டபட்டு பிரவீன் இன்னைக்கு டேயில் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் நான் எப்படி ஆடுறாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஹெலிகாப்டர் கிளப்பி விட்டாரு. அங்கே ஃபீல்டரை வச்சு போட்டிருக்காங்க. ஒரு 2 தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிடைத்த ஓட்டங்கள் 1 மட்டும். நல்ல பால். செகண்ட் பால் நான் ஸ்ட்ரைக்கரில் இந்த ரோக்கர் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. நல்ல பால் உள்ளே வந்தார், நேரம் உள்ளே வந்தார். அங்கே ஒரு ஃபீல்டர் ஒரு தடுமாற்றம், ஆனால் விழுந்து பிடிச்சிட்டாரு பொப்பனமலை. ஃபீல்டர் அண்ணா நல்ல ஒரு தடுப்பு பணி, விழுந்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சாரு பாலை. பொப்பனமலை அவர்கள். தேர்ட் பால் தீபன் டு பிரவீன். ஸ்லோயர் மேட்ச்ல எப்படியும் ஒரு 3 ஸ்லோயர் போட்டுருவாரு. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. கையை நல்லா வாட்ச் பண்ணாதான் தீபனை விளையாட முடியும். அதற்கு கிடைத்த ஓட்டங்கள் 1. இது வரைக்கும் 3 பாலை நல்லா போட்டிருக்காரு தீபன் அண்ணா. பால் நல்ல பால், நல்ல அடி. 6. இன்னும் அடிக்க வேண்டியது 9 இருக்கு. எதிர்பார்த்து காத்து 1 தான் அடிச்சிருக்காங்க. இன்னும் 9 நோக்கி தான் அவங்க பயணம். இன்னும் சில பால் நல்ல பால், பாக்ஸ்ல போட்டாரு அந்த பாலை. நல்ல யார்கர், நல்ல பால், ரிவெஞ்ச் டெலிவரி. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் லெக் பை. நல்லது ஒரு பந்து வீச்சு. ஒரு ஸ்டார். ஒரு 6 விட்டு கொடுத்திருந்தாலும் இந்த ஓவரை 10 போட்டு கொடுத்திருக்காரு பவுலர். நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு இந்த ஓவரை தீபன் அண்ணே. 6 விட்டு கொடுத்திருந்தாலும் 9 ரன்னுக்கு பந்து போட்டிருக்காரு இங்க தீபன். நல்ல ஓவர். மேட்சை நீ எடுத்துட்டு போறது இன்னும் 2 பவுலர் கையில தான் இருக்கு. ஆனால் இவரும் செலத்தவர் இல்லை, எப்போ வேணால் மேட்சை திருப்புவார். ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு பாருங்கள். செட்டியார்பட்டி விளாண்டதை நல்லா இருக்கும் அந்த மேட்ச்சு. முத்தம் குஞ்சிட்டு அடித்தார், அது நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி. செகண்ட் ஓவர் போட அழகர், அமந்தூர்பட்டி அழகர் மொதல் பால் உடச்சி போட்டார். அங்கே 6 ஆயிருச்சு தெரியுதா, அந்த அவ்வளவுதான். அதுதான் பந்து. இன்னும் எத்தனை அடிக்கணும்? 8 அடிக்கணும். இந்த போட்டியின் முதல் அடிச்சா போதும். 10 பால் இருக்கு, 11 பால் இருக்கு. 7 6 அடிக்கணும் அவங்க கணக்குப்படி. 11 பால் இருக்கு. அடிஸ்டாரு அகைன் ஒரு 6 அடிக்கப்பட்ட பந்து அங்க போய் விழுதா. அது 6. மீண்டும் ஒரு 6. பேக்கிங் பிரவீன் சொல்லலாம். வந்துகிட்டே இருக்காரு, மேட்சுக்குள்ள வந்துகிட்டே இருக்காரு. முடியும், என்னால அடிப்பேன், ஒரு கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க. அது நிறையவே இருக்கு. இந்த போட்டியின் வீடியோ கவனிங்க. பேட்டுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே அடிப்பாரு. அதுல திமுக உடனே கார்டை சேஞ்ச் பண்ணிட்டாரு. இனி என்னத்தை சேஞ்ச் பண்ணாலும் நான் அடிக்க போறது 6 தான். 6 ஹாட்ரிக். 6 பிரவீன் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு டேல அடிக்காத பவுலர் கிடையாது, எல்லா பவுலரையும் அடிச்சாரு 6 தவிர. இவர் விக்கெட்டை எடுத்தா மட்டுமே ஜெயிக்கிறத பத்தி அவங்க யோசிக்கலாம். என்னோட கமெண்ட். கீப்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் நிக்கிறாரு வினோதனை. நல்ல பால், அங்கேயும் ஆளு கிடையாது. 4 பாப்போம். தட்டிட்டாரு அங்க. நல்ல சேவ், கண்டிப்பா 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு தினேஷ். பணியை மேற்கொண்ட தினேஷ் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 2 ரன் நல்ல சேவ் அங்க தினேஷ். பால் ஏறி போயிட்டாரு ஒயிட் கிரீஸ். பேட் டிப்பு, பேட்டுங்க பறந்துட்டு இருக்கு. ஒரு மட்டை வீச்சு. எப்படி பேட்டை எப்படி எடுத்தேன்? நல்லா பிடிச்சிக்கிறான். நல்ல பால், எங்க ஏறினாலும் நான் அங்க போடுவேன். பாக்ஸ்ல போட்டாரு இந்த பால் அழகரனே. நல்ல பால், நல்ல கம்பேக். இந்த ஓவர் ஒரு பால் டாட்டா போட்டுட்டா கூட நல்ல ஓவர் தான். 20 ரன் தான் போயிருக்கு. அடுத்த ஓவருக்கு 25 26 இந்த மாதிரி அடிக்கிற வரும். இந்த ஒரு பால் முக்கியமான பால், மேட்ச் பால். இந்த ஒரு பால் மேட்சை தீர்மானிக்கக்கூடிய பந்து. நல்ல பால், பவுலருக்கு மேல சிங்கிள். 1 ரன் தான் ஓடுவாங்க, அதுக்கு மேல ஓட மாட்டாங்க. கிடைத்த ரன்கள் 1. 1 ரன் தான் ஓடுவாங்க. சிங்கிள் ஓவர். 2 ஓவருக்கு 30 ஆடி இருக்காங்க. மீத இருக்க பாலுக்கு 32 ஆடணும். 5 பால் அடிக்கணும். 6 பாலையுமே 6 அடிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அடிக்கிற கான்பிடன்ஸ்ல தான் இருக்காரு பிரவீன் அண்ணன். பார்க்கலாம். இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பாருங்க. இவர் பேட்டுக்கு வந்து கிரிப் இறக்கி விட்டுருக்காரு தீபன் அண்ணன். இதெல்லாம் நல்லா இருக்கு மேட்ச்ல, நல்லா இருக்கு உண்மையிலே. மேட்ச் அப்படின்றதாலும் உள்ள என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. 6க்கு 6 அடிக்கணும். 6 பாலுக்கும் 6 6 அடிக்கணும். அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான்.
அடிச்சிட்டாரு. அங்கே நாலான்னு பார்ப்போம். நாலு முத பாலே 4 மாற்றிருக்காங்க. 5க்கு 5 பாலையுமே 6 அடிக்கணும். 30 அடிக்கணும். இன்னும் 29 ஆடணும். ஆடிடுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு பால் டாட் பால் போட்டாலும் போதும் அங்கே கனியனை. பவுலர் நல்ல பவுலர், பேட்ஸ்மேனும் செலக்டவர் இல்லை. இன்னைக்கு டேரில் அவர் பெஸ்ட்டாக ஆடிட்டு இருக்காரு பிரவீனனை. நினைக்கிறதெல்லாம் நடக்குது, அடிக்கிறதுலாம் போகுது. பார்க்கலாம். செகண்ட் பால் ஒய்டு. தப்பு பண்ணுறாங்க. ஒய்டு. அகலப்பந்து. 5 பால் இருக்கு, 28 ஆடணும். இல்ல தொங்கிருச்சு இந்த பால். கேட்ச் ஆகுமா? விட்டுட்டாரு. 2 ரன்னா மாத்திட்டாங்க. நல்லதொரு முயற்சி. 26 ஆடணும். 4 பாலுக்கு 26 ஆடணும். ஏதாவது தப்பு நடக்குமா? புடிச்சிட்டாங்க மேட்ச. வின்ஸ்டார் 4 ஆகுமா? இல்லங்க, நின்னுருச்சு. இல்லை, அருமையான தடுப்பு பணி. உண்மையிலே ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும் இந்த பிளேயருக்கு. அவங்க ஜெயிச்ச எல்லா மேட்ச்லயும் ஒரு ஒண்டி தான் அடிச்சிருப்பாரு. இவர் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு. உண்மையான ஷோ காமிச்சிருப்பாரு. இன்னொன்று விக்கெட்டே விழுந்திருக்காது. இந்த 2 பேட்ஸ்மேன் ரோக்கரண்ண பிரவீன் அண்ணன் 2 பேரும் தான் ஆடி இருப்பாங்க. விட்டுட்டாங்க. நல்ல ஸ்டாப். ஒரு 4 தடுத்து கொடுத்துருக்காரு பின்னாடி டாட் பால். அதாவது ஒரு ஆளாக மேட்ச் எடுத்துகிட்டு போகிறதுன்ற வேற, எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கிறது வேற. ஒரு ஆளாக நான் இருக்கேன். ஒன் சைடாக அடித்தார் எல்லா மேட்சும். நல்லா இருந்துச்சு மேட்ச்சு. இன்றைக்கி டேல பிரவீன் நல்லா ஆடினார். இன்னைக்கு அவர் டே. மீண்டும் ஒரு அற்புதமான பந்து வீச்சு. அம்பையர்ஸ் கால் நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க. பீமர் லோ போயிட்டாரு. அற்புதமான பந்து வீச்சு. அடிக்க வேண்டிய பந்து தான், அடிக்கல. மைண்டை விட்டாரு. அவ்வளோதான் மேட்ச்சு. ஆல் சைடு ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க. வின்ஸ்டார் 3. ஆட்டத்தின் கடைசி லாஸ்ட் பால். ஒன் ஆஃப் டோர்னமெண்ட் லாஸ்ட் 1 பால். மேட்ச் வென் பை வின்ஸ்டார் 3. பிரவீன் அண்ணனுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். நோ பால் கொடுத்துருக்காரு. நோ பால் கொடுத்துருக்காங்க. பீமர் நோ. ஆக்சுவலாக அது நோ பால் தான். போன பாலும் நோ பால் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 பால் இன் திஸ் டோர்னமெண்ட். இல்லை, மீண்டும் ஒரு நல்ல மேட்ச் வின் பை வின்ஸ்டார் 3. பிரவீன் அண்ணனுக்கு கிரெடிட் கொடுத்தா பெஸ்ட்டாக இந்த போட்டியில் பிரவீன் அண்ணன் பஞ்சு மட்டும் நல்ல பிளேண்ணே. நல்ல பிளே. ஒன் சைடாக அடிச்சாரு. எல்லாரும் மேட்சுமே நல்லா ஆடினாரு. ஆக்சுவலாக இதுதான் நாங்கள் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இந்த மேட்ச்ல இருந்து நாங்கள் யூடியூப் சேனலையே ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா ஊரில் நடக்கிற டோர்னமெண்ட்டோட நோட்டீஸ் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலும் நாங்கள் கண்டிப்பாக முடிஞ்சால் வந்து வீடியோ எடுப்போம். முடிஞ்சால் இல்லை, கண்டிப்பாக வீடியோ எடுப்போம். இன்வைட் பண்ணுங்கள். எல்லா பிளேயர்ஸையும் வெளியே கொண்டு வரதுக்காக தான் இந்த சேனலே. மதுரையில் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, அதை நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த சேனல். எல்லா ஊர்லேயும் நல்ல பிளேயர் இருக்காங்க. மதுரையில் பொதுவாக வெளியே வர்றது கிடையாது. அதை வெளியே கொண்டு வரதுக்காகவே இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற எங்கே மேட்ச்னாலும் அதை வீடியோ எடுப்போம். ஆனால் கமிட்டி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த மேட்ச் நடத்துறதுக்காக. ஆனால் நான் லோக்கலில் இருந்து பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த விக்கெட்டை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவுட் ஃபீல்டை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும், விளையாண்டவங்களுக்கும் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாங்க, சொல்லி ஆகணும். அதனால தான் சொல்கிறேன். தேங்க்ஸ்.